ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் நாட்கள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்த தேவனுடைய மகாபெரிய பிரசன்னம் கிறிஸ்து பிறப்பின் விழா என்பது. ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு மாத்திரம்தான் உலகம் முழுவதும் எல்லா தேசங்களிலும் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இந்த உலக சரித்திரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. சர்வத்தை உண்டாக்கிய தேவன் மாம்சத்தில் மனித உருவில் கிறிஸ்து இயேசுவாய் நம்மை தேடி அவர் வந்துவிட்டார். இன்றைக்கும் கடவுளை மலைகளிலே, குகைகளிலே, காடுகளிலே, பலவிதமான இடங்களெல்லாம் ஜனங்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வேதம் மனிதனுக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? கடவுள் உன்னை தேடி வந்து விட்டார். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து பார். நீ தேடும் அந்த ஒளியின் கடவுள், வல்லமையின் கடவுள், அன்பின் கடவுள், பரிசுத்த கடவுள், ரட்சிப்பின் கடவுள், மீட்பின் கடவுளை நீ கண்டுகொள்ள முடியும். இப்படித்தான் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருந்தும் இந்த கிரகங்கள் எல்லாம் கணக்கு பார்த்து காலங்களை தீர்மானிக்கிற வான சாஸ்திரிகள் வானத்தில் தோன்றிய அந்த ஆச்சரியமான மாபெரும் பேரொளியாய் வந்த நட்சத்திரத்தை கண்டு, அது முன்னுமையே வேதத்தில் உலகமெங்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால யூதர்கள் வழியாக, ஆகவே உலக இரட்சகர் பிறந்து விட்டார் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் காட்டும் வழியை பின்பற்றி உலக இரட்சகர் இயேசுவை வந்து அவர்கள் கண்டடைந்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகள் தான் நட்சத்திரங்களாக மாற வேண்டும். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஒளி நமது வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது நமது அன்பு, பரிசுத்தம், நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம், தியாகம், ஜெபம், தூய வாழ்வு, நீதியின் வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, இவைகளின் வழியாய்தான் மனித குலத்துக்கு அந்த நட்சத்திரம் வெளிப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை காண்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவண்டை அவர்கள் வர வேண்டும். நல்லது. ஆண்டவராக இயேசுவை தேடி வந்த வான சாஸ்திரிகள் இயேசுவை தரிசித்து போகும்போது பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், பின்பு அவர்கள் ஏரோது இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இதுதான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம். மனிதன் பாவ வழியில் இருந்தான், அக்கிரம வழியில் இருந்தான், தவறான வழியில் இருந்தான், பாதாள வழியில் இருந்தான், மாம்ச வழியில் இருந்தான், பகை விரோத வழியில் இருந்தான், தற்கொலையின் வழியில் இருந்தான், நாசம் மோச வழியில் இருந்தான், பாதாள பேய்களுடைய பொய்யான மத வழியில் மனிதன் இருந்தான். தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்தான். எவ்வளோ பக்தியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் வேசித்தனமோ, உபச்சாரமோ, கொலைகளும், கொள்ளைகளும், ஜாதி வெறிகளும், மத வெறிகளும், மனிதர்கள் அழிக்கும் சாத்தானுடைய செயல்பாடுகளும் நமது நாடுகளில் எவ்வளவு பெருகியிருக்கிறது என்று கவனித்து பார்த்தீர்களா? மதத்தின் பெயராலே உலகம் முழுவதும் இன்றைக்கு தீவிரவாதிகள் பல ஆயிரங்களை அங்காங்கு சுட்டு தள்ளுகிறதை நீங்கள் கவனிக்கவில்லையா? மதத்தின் பெயராலே இன்றைக்கு ஜாதி மத வெறியை உண்டாக்கி ஒருவர் அடித்து கொள்ளுகிறதெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு சுலபமாய் நடக்கிறதல்லவா? ஆகவே இதுதான் பொல்லாத வழி, அசுத்த வழி, சாத்தானுடைய வழி, பாதாள வழி, பொய்யாட வழி. ஆனால் உலக இரட்சகர், சர்வத்தை உண்டாக்கிய இம்மானுவேல் கடவுள், ஆண்டவராக இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்றால், தரிசித்தான் என்றால், அவரை அறிந்து கொண்டான் என்றால், அவரை ஆராதிக்க தொடங்கிவிட்டான் என்றால், அவன் பழைய வழியில் ஒருபோதும் திரும்பி போகவே கூடாது. இதுதான் இந்த வான சாஸ்திரிகளுக்கு தேவன் சொன்ன செய்தி. தரிசனத்தில் தேவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். நீங்கள் திரும்பி வந்த ஏரோதின் வழியில திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லி. என்றால் ஏரோது அக்காலத்திலே மகா பெரிய விபச்சாரக்காரன், ஒரு கொலைகாரன், துன்மார்க்கன். அந்த தேசத்துல அவன் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எத்தனை 1000 பேரை அவன் கொன்றிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன். அவன் வழியிலே நீங்கள் திரும்பி போய்விட வேண்டாம், வேறு வழியில் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. இதுதான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம்.
இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் விழா செய்தி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொண்ட, அறிந்து கொள்ளக்கூடிய எந்த ஜாதியானும் வேறு வழியில் நடக்க வேண்டும். இதற்காகவே கர்த்தராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஜாதியானுக்கும் மதத்தானுக்கும் மெய்தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவினுடைய செய்தி இதுதான். நாம் ரட்சிப்பின் வழியில் நடக்க வேண்டும், மனம் திரும்பிய வழியில் நடக்க வேண்டும், நாம் நீதியின் வழியில் நடக்க வேண்டும், நாம் சமாதான வழியில் நடக்க வேண்டும், நாம் விடுதலையின் வழியில் நடக்க வேண்டும், நாம் மனிதர்களுடைய நேசமுள்ள அன்பின் வழியில் நடக்க வேண்டும், தியாக வழியில் நடக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவருக்கு ஒரு உதவி செய்த வழியில் நாம் நடக்க வேண்டும், ஒருவருக்காக ஒரு பிரியமுள்ள வழியில் நாம் நடக்க வேண்டும், பிறரை மன்னித்த வழியில் நாம் நடக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்கிற வழியில் நாம் நடக்க வேண்டும். எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே சகோதர சகோதரிகளாய் நேசித்து அன்பு பாராட்டுகிற வழியில நாம் நடக்க வேண்டும். நாம் பரிசுத்த வழியில நடக்க வேண்டும். இறுதியிலே பரலோக வழியில நாம் நடக்க வேண்டும். நாம் வேறு வழியில் நடக்க வேண்டும். இதுதான் உலக இரட்சகர் கர்த்தராக இயேசு உலகத்துக்கு சொன்ன செய்தி. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே அதுதான். பாவ வழியில, பாதாள வழியில போன ஒவ்வொருவனும் அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டால் அவன் பரிசுத்த வழியில, நீதியின் வழியில, சமாதான வழியில நடக்க வேண்டும். ஆகவே அந்த வான சாஸ்திரிகள் திரும்பவும் அந்த துன்மார்க்கனை தேடி அந்த வழியில போய்விடாதபடிக்கு கடவுள் எச்சரிக்கை செய்தார். இன்றைக்கும் இந்த செய்தி வழியாக உங்களுக்கு நமக்கு தேவன் ஒரு அன்பின் எச்சரிக்கையை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். என் வழியில வா. நானே உன் வழி, நானே உன் உயிர், நானே உன் மீட்பு, நானே உன் வாழ்க்கை, நானே பரிசுத்தம், நானே நித்தியம், நானே பரலோகம். என்னை அல்லாமல் யார் ஒருவரும் பிதாவிடத்தில் வருவதில்லை என்று ஆண்டவராக இயேசுவே நமக்கு வழியாக, வாழ்வாக, உயிராக வந்துவிட்டார். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஆண்டவர் இயேசுவை நாம் தரிசித்து பரிசுத்தமான பாதையில, அவருடைய வழியில நாம் நடப்பதுதான் நாம் எடுக்கிற தீர்மானங்கள். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, சர்வலோகத்தின் ராஜாவே, பாப வழியில, துரோக வழியில, துன்மார்க்க வழியில, பிசாசின் வழியில, பாதாள வழியில போய்கொண்டிருக்கிற உலக மக்களுக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட மனித குலத்தின் மாபெரும் பேரொளியான எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை தரிசித்தவர்கள், உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், உம்மை வந்து அடைக்கலம் தேடுகிறவர்கள், உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நீதியின் வழியில, வேறு வழியில, சமாதான வழியில, உண்மையின் வழியில, உத்தம வழியில, மீட்பின் வழியில, ஆசீர்வாதமான வழியில, வெற்றியின் வழியில இயேசுவே உம்மை பின்பற்றி உம் வழியிலே நாங்கள் நடக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொண்டாட்டங்களோடு கூட கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்து விடாமல் வாழ்க்கையை ஒரு தீர்மானம் எடுத்து உம்மை பின்பற்றும் அந்த தீர்மானத்தின் வழியிலே நாங்கள் நடப்பதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்களுக்கு மாறுவதாக. என்னோடு ஜெபிக்கிறவர்களை உம் பக்கம் இழுத்துக்கொள்ளும், அற்புதங்களை காண வையும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.